கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கு. அது எல்லாமே யாரெல்லாம் ரொம்ப நாளா குடும்பத்தினால நல்லது நடக்காம இருக்குங்கிறவங்களுக்கு இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட குடும்பத்தினால் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கும் தான் இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை. அதே குறிப்பா உங்களுடைய கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். வருமானங்கள் சுமார் தான். நீங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம். எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல பெருசா நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேங்கிறவங்க அடிக்க வாசிங்க. ட்ரேடிங்கோ, ஆன்லைன் பிஸ்னஸோ, மியூச்சுவல் ஃபண்டோ எல்லாமே ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி தோற்றம். எல்லாமே சுமாராக தான் இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால யாரெல்லாம் அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி. ஸோ எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல நட்பு வட்டாரத்தால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் தான் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் நான் நல்லா பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஃபர்தராக நான் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது. உங்களுடைய கல்வியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. விவசாயத்திலையும் பெருசா லாபம் வர்ற மாதிரி தோற்றம், பெருசா லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் உருவாகும். அதனால அது விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு சில நன்மைகளை செஞ்சாலும் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. ஸோ உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் இருந்தால் கூட அதில் நிறைய தடைகள், குறிப்பாக நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கம் அது நிறைவேற நிறைய தடைகள் எல்லாமே இருக்கு. இந்த வாரம் நீங்க சிவ வழிபாடு